மஸ்ஜிது நபவியின் அமைதியான சூழல். ஞானத்தின் ஒளியை பொழிந்து உலகத்தின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் அமர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் இதயத்தில் உள்வாங்க தயாரான நிலையில் சஹாபாக்கள் சுற்றிலும் அமர்ந்திருக்கின்றனர். அந்த ஞான சபையின் மௌனத்தை கலைத்து நபி அவர்களின் ஓர் அறிவிப்பு வருகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதோ இந்த வாசல் வழியாக சொர்க்கவாசியான ஒருவர் உங்களுக்குள் வரப்போகிறார். அனைவரும் ஆவலுடன் அந்த வாசலை நோக்கினர். யார் அந்த பாக்கியசாலி? பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்களில் சொர்க்கத்தைக் கொண்டு நற்செய்தி அறிவிக்கப்பட்ட அந்த நபர் யார்? அனைவரின் மனதிலும் ஒரே கேள்வி. அப்போதுதான் மிகவும் சாதாரணமாக இருக்கும் ஓர் அன்சாரி சஹாபி அந்த வாசல் வழியாக உள்ளே வந்தார். அவரது தாடியில் உழு செய்த நீர்த்துளிகள் சொட்டிக் கொண்டிருந்தன. கையில் தனது செருப்புகளை பிடித்திருந்தார். அவர் சபையில் வந்து ஒரு ஓரத்தில் அமர்ந்தார். இதை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஆச்சரியம். இவரிடம் விசேஷமாக எதுவும் காணவில்லையே. மறுநாளும் சபை நடந்து கொண்டிருந்தது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய நாள் சொன்ன அதே வாக்கியத்தை மீண்டும் கூறினார்கள். இதோ இந்த வாசல் வழியாக சொர்க்கவாசியான ஒருவர் உங்களுக்குள் வரப்போகிறார். சஹாபாக்கள் மீண்டும் ஆவலுடன் நோக்கினர். எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்து முதல் நாள் வந்த அதே மனிதர் மீண்டும் உள்ளே வந்தார். அதே எளிமை, அதே பாவம். மூன்றாவது நாளும் இது திரும்பியது. நபியவர்கள் அதே பிரகடனத்தை வெளியிட்டபோது அதே சஹாபி மீண்டும் சபைக்குள் வந்தார். இந்த காட்சியை கண்ட முக்கிய சஹாபாக்கள் அனைவரின் மனதிலும் ஒரு சிந்தனை எழுந்தது. இந்த மனிதரின் சிறப்பு என்ன? எங்களை விட அதிகமாக இவர் என்ன வணக்கத்தை செய்கிறார்? தர்மங்களில் முன்னிலையில் இருக்கிறாரா? அல்லது இரவு நின்று தொழுவதிலா? இந்த சிந்தனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிக மன உளைச்சலை கொடுத்தது. நற்செயல்களில் எப்போதும் முன்னால் இருக்க விரும்பிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. அவரது இரகசியத்தை கண்டறிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்மானித்தார். அவ்வாறாக ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியின் வீட்டிற்குச் சென்றார்கள். அவரை அணுகி பணிவுடன், அன்பு சகோதரரே, உங்களோடு ஒரு 3 நாட்கள் தங்க எனக்கு வசதி செய்து தருவீர்களா? வீட்டில் ஒரு சிறிய மனக்கசப்பு அது நீங்க வேண்டும் என்பதற்காக. அந்த நல்ல மனிதர் மகிழ்ச்சியுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டிற்கு வரவேற்றார். அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உண்மையான நோக்கம் அதுவல்ல. அவரது ஒவ்வொரு அசைவையும் கவனிப்பதுதான் அவரது உண்மையான நோக்கம். இரவில் அவர் நீண்ட நேரம் நின்று தொழுகிறாரா? விசேஷமான பிரார்த்தனைகளை செய்கிறாரா? வேறு ஏதேனும் இரகசியமான வணக்கங்களை செய்கிறாரா என்பதையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிய விரும்பினார். முதல் இரவு கடந்து சென்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆவலுடன் காத்திருந்தார். ஆனால் அந்த சஹாபி இஷா தொழுகையை முடித்துவிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு உறங்கச் சென்றார். இரவின் கடைசி நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழுந்தார். அதற்கும் மேலாக எதுவும் நடக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. ஒருவேளை இன்றிரவு ஏதாவது சோர்வு காரணமாக இருக்கலாம். நாளை இரவில் விசேஷமாக ஏதாவது இருக்கலாம். 2வது இரவும் கடந்து சென்றது. அன்றும் வழக்கமான வணக்கங்களைத் தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆச்சரியம் அதிகரித்தது. 3வது இரவும் அதேபோல்தான் இருந்தது. ஒரு சாதாரண முஃமின் செய்யும் வணக்கங்களை மட்டுமே அவரிடம் காண முடிந்தது. இரவு முழுவதும் நின்று தொழுவதோ, தொடர்ச்சியாக நோன்பு நோற்பதோ அல்லது மக்கள் பார்க்காமல் பெரிய தர்மங்கள் செய்வதோ எதையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் காண முடியவில்லை. 3 நாட்கள் கடந்தன. விடைபெறும் நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தனது ஆவலை அடக்க முடியவில்லை. அவர் அந்த சஹாபியிடம் வெளிப்படையாக கேட்டார், அன்பு சகோதரரே, உண்மையில் என் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உங்களுடன் தங்க வந்ததற்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் உள்ளது. தொடர்ந்து 3 நாட்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை சொர்க்கவாசி என்று கூறியதை கேட்டேன். அப்போது என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. உங்கள் வாழ்க்கையில் உள்ள அந்த விசேஷமான செயல் என்ன? அதை நேரடியாக கண்டு புரிந்து கொள்ளவே நான் வந்தேன். ஆனால் இந்த 3 நாட்களும் நான் கவனித்தும் அதிகமாக எந்த வணக்கமும் செய்வதாக என்னால் காண முடியவில்லை. அப்படியானால் உங்களுக்கு அந்த மகத்தான பதவி எப்படி கிடைத்தது? அதன் இரகசியம் என்ன? இதை கேட்ட அந்த சஹாபி புன்னகைத்தார். பிறகு பணிவுடன் கூறினார், அன்புள்ள உமரே, நீங்கள் கண்டதைத் தவிர என் வாழ்க்கையில் இரகசியமாக எதுவும் இல்லை. எனது வணக்கங்கள் நீங்கள் பார்த்ததுதான். இந்த பதிலை கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றார். தனக்கு பதில் கிடைக்கவில்லையே என்ற வருத்தத்துடன் அவர் சில அடிகள் நடந்தார். அப்போதுதான் பின்னாலிருந்து அந்த சஹாபியின் அழைப்பு கேட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு நிமிடம் நில்லுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி பார்த்தார். அப்போது அந்த சஹாபி கூறினார், நீங்கள் கண்டதைத் தவிர என்னிடம் வேறு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு காரியம் உள்ளது. ஒருவேளை அதுவாக இருக்கலாம் காரணம்.
என் மனதின் உள்ளே நான் எப்போதும் தூய்மையாக வைத்து நடப்பவன். இரவில் தூங்கச் செல்லும்போது இந்த உலகில் உள்ள எந்தவொரு முஸ்லிமின் மீதும் என் உள்ளத்தில் எந்த வெறுப்பையும் வைக்காமல் நான் உறங்குவேன். என் மனதின் உள்ளே யாரிடமும் எனக்கு பகை இல்லை. என் மனதின் உள்ளே யாரிடமும் எனக்கு விரோதமில்லை. அல்லாஹ் மற்றவருக்கு ஒரு அருளை கொடுத்தால் அதில் எனக்கு எந்த பொறாமையும் தோன்றுவதில்லை. ஒருவரையும் புண்படுத்தாமல் கோபத்துடன் பேசாமல் குத்தி காட்டும் வார்த்தைகள் பேசாமல் தூய்மையான ஒரு இதயத்தின் உரிமையாளனாக நான் இருக்கிறேன். இதை தவிர வேறு எதுவும் என்னிடம் இல்லை. எண்ணி இந்த வார்த்தைகளை கேட்டபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கண்கள் கலங்கின. அவரது முகம் பிரகாசித்தது. அவர் தேடிக்கொண்டிருந்த அந்த பெரிய ரகசியம் தனக்கு முன்னால் வெளிப்பட்டிருக்கிறது. அவர் அந்த சஹாபியை பாசத்துடன் பார்த்து சொன்னார், என் அதுதான் தம்பி. அதுதான், இந்த குணம்தான் உன்னை எங்களை விட உயர்ந்தவனாக்கியது. உனது இதயத்தின் தூய்மைக்காகத்தான் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தந்தான். நிறைய அமல்களைச் செய்வதை விட இது மிகவும் கடினமான விஷயம். இது அனைவருக்கும் சாத்தியமான ஒன்றல்ல. ஆம், அந்த சஹாபியின் வெற்றி இரவுகளில் நீண்ட தொழுகைகளிலோ அல்லது பகல்களில் நோன்புகளிலோ இருக்கவில்லை. மாறாக யாரிடமும் பகை விரோதம் பொறாமை இல்லாத பளிங்கு போல தூய்மையான ஒரு இதயத்தின் உரிமையாளராக அவர் இருந்தார். நமது வாழ்க்கையை பார்ப்போம். நாம் எத்தனை வணக்கங்களைச் செய்கிறோம். ஆனால் நமது மனங்களில் மற்றவர்கள் மீதுள்ள சிறிய சிறிய வெறுப்புகளையும் விரோதங்களையும் சுமந்து திரிகிறோம். ஒரு வார்த்தையால் ஒரு பார்வையால் நாம் மற்றவர்களை புண்படுத்துகிறோம். என் சொர்க்கத்திற்குச் செல்லும் வழி வெறும் வெளிப்புறமான வணக்கங்களால் மட்டுமல்ல. அது நமது உள்ளார்ந்த தூய்மையிலிருந்துதான் தொடங்குகிறது. பகை இல்லாத விரோதம் இல்லாத பொறாமை இல்லாத ஒரு மனம். அதுதான் அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமானது. அத்தகைய ஒரு இதயத்துடன் ரப்பை சந்திக்க நம் அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கட்டும்.